என்று வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவர் பத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் சில வார்த்தைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, 2000 இயர்ஸுக்கு முன்னாடி. அதனால நம்ம பிறக்கும் போது சொன்ன வாக்கு தத்தம் இதுவரையிலும் நடக்கலைன்னாலும் நீங்க சோர்ந்தே போகாதீங்க. வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. மோசேயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே 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 மூழ்கடிச்சது மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. 40 வருஷம் ஆண்டவர் அவனை ரொம்ப ஸ்பெஷலா தான் தெரிந்து கொண்டார். இந்த ஸ்பெஷல் சைல்டு நம்ம சொல்லுவோம் நிறைய நேரத்தில். ஆனா உண்மையிலே வேதத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான குழந்தை யார் அப்படின்னா மோசே. அதான் நான் சொல்லுவேனே, பிறந்த உடனே தன்னுடைய தாய்க்கு பிறக்கும் போதே சம்பாரிச்சு போட்ட ஒரே ஆள் யார் தான்? மோசே தான். ஏன்னா அவனை ஒரு நாணர் பெட்டிக்குள்ள வைத்து அனுப்புகிறார்கள். அங்க ஆத்துல குளிச்சுட்டு இருக்காங்க பார்வோனுடைய குமாரத்தி. அப்ப அந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன உடனே கையில எடுக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு ரொம்ப குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கு பால் கொடுத்து வளர்த்துறதுக்கு ஒரு தாய் வேணும். அப்பதான் மிரியாம் அந்த இடத்துல சொல்றாங்க, நான் ஒரு அம்மாவை கூட்டு வரட்டுமா, இந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி ஒரு அம்மாவை கூட்டு வரேன், ரொம்ப நல்ல அம்மா, அந்த அம்மா அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக யாரையே கூட்டு வந்துட்டாங்க? அம்மா கூட்டுதான். இந்த அம்மாவுக்கு பால் கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு எங்க இருந்து சம்பளம் வருது? ராஜ அரண்மனையிலிருந்து அந்த அம்மாவுக்கு சம்பளம். அப்போ பிறக்கும் போதே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்தது யார் தான்? மோசே. எவ்வளவு பெரிய பாருங்க, எவ்வளவு அந்த குழந்தை பிறக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, உண்மையிலேயே மோசையினுடைய தாய் சந்தோஷப்படல, துக்கப்பட்டாங்க. ஒரு அழகான ஒரு குழந்தைய நாணல் பெட்டிக்குள்ள வச்சு நைல் நதியில விடுறது அப்படின்றது எவ்வளவு சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா? என்னதான் விசுவாசமா இருந்தாலும் அந்த குழந்தைய நைல் நதியில விடும்போது அந்த குழந்தை இறந்துருமா, இந்த குழந்தைய தண்ணி அடிச்சுட்டு போமா, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் அந்த வயசுல உள்ள குழந்தைகள் சாகும்போது இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பெரிய சவால். அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தை ஏன் பிறந்துச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா பிறந்த உடனே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடுச்சு. அவ்வளவு உன்னதமான பிறப்பு. எல்லாரும் சாகும்போது அரண்மனையில வாழ்கிறார். ஆனால் இவ்வளோ வாக்கு தத்தங்களை ஆரம்பிச்ச இந்த மோசையினுடைய வாழ்க்கையில ஒரு 40 ஆண்டுகள் ஆண்டவர் என்னவா இருந்தார்னா அமைதியாகவே இருந்தார். கர்த்தர் எதையுமே பேசல, எந்த வாக்கு தத்தமும் நிறைவேறல. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு நாள் முட்செடியின் நடுவிலே கர்த்தர் தோன்றி மறுபடியும் கர்த்தர் தரிசனமாகி, உன்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை உயிரோடு காப்பாற்றுறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று கர்த்தர் நிரூபித்த அந்த ஆண்டவர் இன்று இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயம் மோசையை கர்த்தர் ஒரு நாள் நினைத்தது போல காலம் வரும், அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மை என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பார். எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேற போகிறது. ஆமென்.